சொல்லல, நிஜமா சொல்றேன். இதுல வந்து எந்த இதுவும் கிடையாது. நிஜமா இறைவனுடைய திருமுகத்தை பார்க்க போறீங்க, நீங்களே உணர போறீங்க. எப்படி இறைவனுடைய திருமுகத்தை பார்க்க முடியுமா அப்படின்னு. அது இறைவனுடைய திருமுகம்னா நேரடியா இன்னொரு யாருடைய திருமுகத்தை பார்க்க போறீங்க அப்படின்றதே நான் உங்களுக்கு காட்ட போறேன். சரி, இது எப்படி செய்ய போறோம் அப்படின்றது தான் ரொம்ப ஆர்வமான விஷயம், ஆழமான ஒரு விஷயம் கூட. ஆனா அதுக்கு முன்பாக நம்ம வந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய ஒரு அறிவியலை நான் உங்களுக்கு சொல்றேன். போன முறை இந்த குற்றம் நீ குணங்கள் நீல இந்த நடராஜர் சிலையை பார்த்தோமா இல்லையா? எல்லாரும் பார்த்தோமா இல்லையா? சரி, இந்த நடராஜர் சிலைய நான் என் மனசுக்கு கொண்டு வந்தேன்னா என்னென்ன அறிவியல் எனக்கு தோணும் சொல்லுங்க பாப்போம். நல்ல விஷயங்கள் தோணும். என்ன அறிவியல் தோணும் சொல்லுங்க. ஓகே, கெட்டது பண்ணா என்னன்னு தெரியும். ஓகே, அதுல என்ன அறிவியலை பாக்குறீங்க? என்ன சயின்ஸ் பாக்குறீங்க? இனர்ஷியா அப்படின்ற ஒரு சயின்ஸ் பாக்குறீங்க. அது யார் சொன்னா? ஐசக் நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லாவை பாக்குறீங்க. வெரி குட். ஐசக் நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லாவை நீங்க ஒவ்வொருத்தரும் உணர்றீங்க. ஐசக் நியூட்டன் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு? அந்த அறிவியல்ல சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லி கொடுக்கிறாரு? நியூட்டன் சொல்லி கொடுக்கிறாரு. ஒரு வார்த்தை நியூட்டன் சொன்னா முயலாமை. என்ன? ஃபாஸ். ரெண்டு முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்க நடராஜர் நமக்கு என்ன சொல்லி தராருன்றத நியூட்டன் எப்படி கத்து கொடுத்தாங்க பாருங்க. இந்த நடராஜர் நியூட்டனுடைய அப்படியே கருத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு மாபெரும் வடிவு. அதுல என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா இனர்ஷியா அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இனர்ஷியானா என்ன தெரியுங்களா? எப்படி இருக்கு அப்படின்றத do the work அப்படின்னு அவருடைய மொழியில சொல்றாரு. சரியான விஷயம். இப்ப பாருங்க, இந்த பொருள் என்ன செய்யணும்னா இந்த பொருளை இதுக்கு என்ன இருக்கு தெரியுமா? அப்பா இனிஷியா இருக்கு. என்ன இருக்குன்னா இனிஷியானா என்ன அர்த்தம்னு சொல்லிடுறேன். சின்ன பிள்ளைங்களா இருக்குங்களா, அவங்களுக்கு புரியுதுங்க. இனிஷியானா இது உள்ளுக்கு ஒரு அரக்கன் இருக்கும். இந்த அரக்கன் என்ன செய்வான்னா இந்த பொருளை நகர விடாம செஞ்சிருவான், செயல்பட விடாம செஞ்சிருவான். இப்ப பாருங்க, இது நகருதான், அப்படியே நிக்குது. நான் தூக்கி வச்சுன்னா அப்படியே நிக்குது. நகர முடியுமா? நகர முடியாது. அது நகர விடாது. ஏன் அது நகராம இருக்குன்னா அது உள்ளுக்கு ஒரு வகையான சோம்பல் இருக்கு. இந்த இது உள்ளுக்கு ஒரு சோம்பல் இருக்கு. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு விதமான சோம்பல் இருக்கு. அது சோம்பல்னா அது தானாகவே நகராது. நம்ம என்ன செய்யணும்? இப்ப பாருங்க, நான் இந்த பொருளை இங்க இருந்து இங்க எடுத்துட்டு வர்றதுக்கு அதோட சோம்பலை முதல்ல உடைக்கணும். அந்த சோம்பலை நம்ம மாத்தணும். இந்த பொருளுக்கு ஒரு சோம்பல் இருக்கு. சோம்பல்னா தெரியல, ஒரு லேசினஸ் இருக்கு. இந்த லேசினஸ நீங்க எப்படி தவிர்க்கீங்கன்னா பாருங்க, இந்த லேசினஸ் அதுகிட்ட இருக்கிற ஒரு லேசினஸை நான் முதல்ல உடைக்கணும். எப்படி உடைக்கணும்னா நான் முதல்ல என்ன செஞ்சிருக்கணும்? சக்தியை வாங்கணும். அப்ப நான் எப்படி சக்தி வாங்குறேன்னா சாப்பிட்டுருக்கணும், உடம்புல பலமா இருக்கணும். பலங்கள்லாம் எனக்கு கிடைச்ச பிறகு நான் என்ன பண்றேன் பாருங்க, என்னுடைய சக்தியை இந்த சோம்பல் உள்ளுக்கு இங்க கொண்டு போறேன். இந்த சோம்பல்ல கொண்டு போய் இந்த சோம்பல் நீ சோம்பேறியா இருக்க தூக்கி மாத்திட்டேன். என்னோட சக்தியை நான் என்ன செய்யறேன்? இந்த சோம்பல் உங்களுக்கு புகுத்தி இழுத்து வச்சுட்டேன். அப்போ இந்த சோம்பேறிய நான் மாத்திட்டேனா இல்லையா? இப்போ அதே மாதிரி நம்ம உடம்புல ஒவ்வொருத்தர் உள்ளுக்கும் இதே மாதிரி ஒரு சோம்பல் இருக்கு. கைக்கு ஒரு சோம்பல், காலுக்கு ஒரு சோம்பல், லேசினஸ் இருக்கு. தலைக்கு ஒரு சோம்பல், மூளைக்கு ஒரு சோம்பல். எல்லா உடம்புலையும் நம்ம உடம்புல ஒரு லேசினஸ் இருக்கு. அந்த லேசினஸ் ஏன்னா இந்த உடம்புல இந்த பொருள் இந்த பஞ்சபூதத்துல இருந்து தானே ஆனது. இந்த சோம்பலை நம்ம உடைக்கணும். அந்த உடைக்கிற சக்தியை தான் முதல்ல நியூட்டன் என்ன சொன்னார்னா இனர்ஷியா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. கண்டுபிடிச்சார். அவரு கண்டுதான் பிடிச்சார். ஆனா நம்மளுடைய நடராஜர் அதை சொல்லியே கொடுக்கிறார். நம்ம மனசுல ஒரு வகையான சோம்பல் வந்து உட்கார்ந்துரும். ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருள்களும் சோம்பல் உடையது. அந்த சோம்பேறியை நம்ம மாத்தணும். அப்ப மாத்தணும்னா என்ன செய்யறாரு நடராஜர்? ரெண்டாவது ஒரு அழகான விஷயத்த அந்த சோம்பேறிய முதல்ல காட்டுறாரு. இதோ பாருங்க, அந்த சோம்பேறிக்கு பேர் என்னன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சோம்பேறிக்கு பேரு முயலகன். அது பாருங்க, தமிழ்ல எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க. முயலகன், முயல் அகன் அப்படின்னா முயற்சியை அற்புதம். முயற்சியை தடை செய்வான், முயற்சியை செய்ய விடாம செய்வான். அவனுக்கு பேரு முயல் அகன். அவன் என்ன செய்யணும்? அந்த முயலகனை நம்ம என்ன பண்ணணும்? மிதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மிதிக்கிறதுனா இந்த பொருள் என்னன்னா பாருங்க, இப்ப இது சோம்பேறியா இருக்கு.
இது முடியாது. அப்ப நான் என்ன செய்யணும்? அதுக்கு என்ன கொடுக்கணும்? எனர்ஜி, சக்தி கொடுக்கணும். சக்தியை கொடுத்து தூக்கணும், தூக்கி கையில வைக்கணும். சோம்பேறியை நான் மாத்திட்டேன். அப்போ அதே மாதிரி முதல்ல நடராஜர் நமக்கு என்ன சொல்லி தரார்? என் உள்ளத்துல இருக்கிற அந்த சோம்பேறியை முதல்ல மிதிக்கணும். மிதிக்கணும்னா என்ன செய்யணும்? சக்தியை கொடுக்கணும். சக்தியை கொடுத்து முதல்ல சோம்பேறியை அழுத்திட்டு நான் என்ன செய்யணும்? என்னுடைய எண்ணத்தை பயன்படுத்தணும். சக்திக்கு பேர் என்னது? ஃபோர்ஸ். இதுதான் எத்தனையாவது லா? நியூட்டனோட செகண்ட் லா. அற்புதம். நியூட்டனுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நடராஜர் எப்படி விளக்குறாரு பாருங்க. செகண்ட் லா கத்து கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு? செகண்ட் லால நம்மளால ஃபோர்ஸ கொண்டு போக முடியும். நம்மளோட ஃபோர்ஸ வச்சோம்னா அந்த இனர்ஷியாவை, அந்த சோம்பேறியை நம்மளால மாத்த முடியும் அப்படின்னு அவர் பெரிய கண்டுபிடிப்பா சயின்டிஸ்ட் சொல்லி கொடுக்கிறாரு. ஆனா நம்மளுடைய நடராஜர் அது அப்படியே செயலையே வடிவத்துல காட்டுறாரு. அப்போ அந்த வடிவத்தை நம்ம உணர்றோம். சரி, அழித்த பிறகு அந்த ஃபோர்ஸை நம்ம வந்து என்ன செய்யறோம்? சக்தியை கொண்டு போய் கொடுக்கணும். சரி, சக்தியை கொடுக்கும் போது இன்னொரு விளைவு வரும். Opposite and equal reaction. ஐயோ, அற்புதம். நீங்களாம் ரொம்ப படிக்கல, சயின்ஸ்லயும் போகல, அவ்வளவு 3 லாவையும் அப்படியே அழகா சொல்றீங்க. இந்த 3 லா தான் இன்னைக்கு பிசிக்ஸ். நீங்களாம் பிசிக்ஸ் படிக்கணும்னு ஏன் நான் ஆர்வமா சொல்றேன்னா, நடராஜர் புரிஞ்சுக்கணும்னா பிசிக்ஸ் படிக்கணும், நியூட்டனை படிக்கணும். அப்ப நியூட்டனை படிக்கும் போது ஆஹா, ஏன் நடராஜரை பத்தி இப்படி சொல்றாங்களே, இறைவனை பத்தி இப்படி சொல்றாங்களே, அப்ப யாருக்காவது பிசிக்ஸ் பிடிக்காம போகுமா? நீங்க அத்தனை பேரும் வந்து அற்புதமான சயின்டிஸ்டா மாறிடுவீங்க. சரி, முதல்ல என்னன்னா அற்புதமா சொன்னாங்க. third law, every action there is a opposite and equal reaction. எப்படி நடக்கும்னா, அப்ப இன்னொன்னு சொல்லி தராங்க. இந்த சோம்பேறியை நீங்க மாத்தணும்னா சக்தி கொடுக்கணும். ஆனா அந்த சக்தியை கொடுக்கும்போது மறந்துட கூடாது ஒரு விஷயம். என்ன செய்யணும்னா, நான் இந்த சோம்பேறியை மாத்தும் போது அதற்கு எதிரான விளைவு அந்த சோம்பேறி கொடுப்பான். எனக்கு எதிரான விளைவு கொடுப்பான். இப்ப பாருங்க, இவன் சோம்பேறி. இப்ப நான் இவனை என்ன செய்ய போறேன்? குத்துறேன்னா எனக்கு இவன் வந்து ஒரு விதமான எதிர் சக்தி எனக்கு கொடுப்பான். அதுக்கு பேரு action. Every action there is a opposite reaction. அது ரியாக்ட் பண்ண கூட. அது எப்படி ரியாக்ட் பண்ணனும்னா, அதுக்கு ஈக்குவலா நீ எவ்வளவு சக்தியை கொடுக்கறியோ அதற்கு எதிரான அந்த சக்தியை உனக்கு கொடுப்பாங்க. அதே எதிரான சக்தி எனக்கு, அந்த சக்தியை அது எனக்கு திருப்பி தரும். அதனால இதுல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் இந்த இறைவனுடைய அற்புதமான இந்த 3 சக்திகளையும் நம்மளால பெற முடியும் அப்படின்றது. எப்படின்னா, நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு உண்மை இருக்கணும், ஒரு ஒழுங்கு இருக்கணும், ஒரு நியாயம் இருக்கணும், ஒரு நியதி இருக்கணும். அதுல வந்து ஒரு அறிவுபூர்வமான என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அருள் இருக்கணும். இங்க பாருங்க, இந்த பொருளை நான் அப்படி தூக்கி வைக்கிறதுக்கு நான் நல்ல உணவு உண்டிருக்கணும். இப்ப நான் வந்து நல்ல உணவு உள்ள அப்படின்னு வைத்துக்கொள்ளும், எனக்கு சக்தி இல்லாம போயிருமா இல்லையா? அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, முதல்ல நான் நல்லவையை உலகத்துல வந்து நல்லதை நமக்கு இறைவன் கொடுத்திருக்கார். அந்த நல்லதை நம்ம உள்வாங்கணும். நல்லதை உள்வாங்கினாதான் அந்த சக்திகள் நமக்கு உடம்புல இருக்கும். அந்த நல்ல சக்திகளை நாம உள்ள வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு எதிராக வரக்கூடிய எந்த மாதிரியான சக்திகளையும் அந்த சோம்பலையும் நம்மளால எதிர்த்து தகர்த்து எரிய முடியும்னு சொல்லி தர்றாரு. சரி, இப்போ இன்னைக்கு நான் இந்த தெய்வத்தை பத்தி சொல்றதுக்கு முன்பே நான் என்ன சொல்றேன்னா, இப்படிப்பட்ட நம்மளுடைய தெய்வ விளக்கங்களையும் புரிந்து கொண்ற நாம பாருங்க, நம்மளுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியலை புரிந்து கொள்ளணும். எல்லாருக்கும் சயின்ஸ் பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க, எனக்கு சயின்ஸ்னா பிடிக்காது. இன்னைக்கு தமிழ் குழந்தைகளுக்கு மத்தியில நேற்று கூட பாருங்க, நான் பேசிட்டு இருக்கும் போது அதான் சொல்றாங்க, தமிழ் குழந்தைகள் எல்லாம் சயின்ஸை பார்த்து ஓடுறாங்க. வேண்டாம், சயின்ஸ்னா பிடிக்கவே பிடிக்காது, மேத்தமெட்டிக்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நீங்களாம் கடவுளை பார்த்து யாரு பக்கம் ஓடுறீங்க? கடவுள் வேணாம், எனக்கு நடராஜர் வேணாம், எனக்கு சிவபெருமான் வேணாம், எனக்கு முருகர் வேணாம்னு சொல்லிட்டு எல்லாம் எங்க ஓடுறாங்க? யாரை நோக்கி போறாங்க? இந்த முயலகனை எல்லாரும் நானும் பரவாயில்ல, நான் சோம்பேறியாவே இருந்துடுறேன், சோம்பல் மாதிரியே இருந்துடுறேன் அப்படின்னு. ஆனா இறைவன் பாருங்க, அந்த திருநடனத்தை புரிந்து கொள்றதுக்கு, அதை எதிர்த்து போராடுறதுக்கு, அந்த திருநடனம் செய்யறதுக்கு, அசைவுகளை கொண்டு வர்றதுக்கு மனசுல வந்து நமக்கு நிறைய செய்யணும், நிறைய உண்மைகளை செய்யணும், உண்மைகளை உள்வாங்கணும். அதுக்குதான் அந்த குற்றணி அப்படின்ற அந்த பாடலை ஞானசம்பந்தர் நமக்கு அவ்வளவு அழகா சொல்லி கொடுத்தாரு. சரி, இப்போ நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல உங்களுக்கு இன்னைக்கு ஒரு விஷயத்தை நான் உங்க வீட்டுல போய் செயல்படுத்துறதுக்கு காட்டுறேன். இது எல்லாருக்கும் என்னன்னு தெரியுதா? செம்பு.
இந்த செம்பு. இது சொல்லிட்ட பிறகுதான் அடுத்த வாரம் தான் நான் வந்து உங்களுக்கு இது அருணகிரிநாதர் எப்படி இறைவனுடைய முகங்களை பார்ப்பதுன்னு கற்றுக் கொடுக்குறாரு. இது செம்பு, எல்லாருக்கும் தெரியுது. செம்புனா ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்க? செம்பு தான் ஆங்கிலத்துல கோப்பர். இது வந்து கோப்பர்ல செஞ்ச ஒரு சின்னதா இருந்தா அது பெருசா இருந்தா வெசல்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, இது வந்து நம்ம வந்து இது இல்லை, அது ஒண்ணு தவறு கிடையாது. இங்க பாருங்க, இது செம்புன்னு சொல்றோம்ல, அழகான செம்புல நாம தண்ணி வைக்கிறோம். யாராவது கேள்வி கேட்டிருக்கீங்களா ஏன் நம்ம வந்து செம்புல தண்ணி வைக்கிறோம்னு? நான் சொல்லுங்க. சாமி தண்ணி குடிக்க. ஓகே, நீங்க ஓகே, வெரி குட். இப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னா இந்த செம்புல நம்மளுடைய உணர்வுகளை வைக்க முடியும் அப்படின்னு நம்ம காட்டுறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அழகான விஷயம். நான் இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்தையும் வீட்டுல சொல்றேன். நீங்க வீட்டுல போய் இதை செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அம்மா கூட பேசுங்க. முதல்ல நாம தண்ணி வைக்கும் போது நிச்சயமா தண்ணி எதுக்காக வைக்கிறோன்ற ஒரு முறை விளக்கம் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் விளக்கம் கொடுத்துருக்கேன். மணி அடிச்சிருச்சு, இன்னும் ஒண்ணுதான் இருக்கு. இன்னும் ஒரு விளக்கம் என்ன கொடுத்தேன்னா, இந்த செம்புல நம்ம ஏன் தண்ணி வைக்கிறோம் அப்படின்னு முதல்ல புரிந்து கொள்ளுங்க. இந்த செம்புல தண்ணி வச்சுட்டு நீங்களா என்ன பண்ணீங்க? எல்லாரும் செம்புல தண்ணி வைப்பீங்களா சாமிக்கு? யார் வீட்டுல தண்ணி? ஓகே, எல்லாரும் வீட்டுல வைப்பீங்க. சரி, ரொம்ப நல்ல விஷயம். செம்புல தண்ணி வச்சாச்சு. அப்புறம் சாயங்காலம் என்ன பண்றது? விளக்க கொளுத்திட்டு சரி முடிஞ்சிச்சு. அப்புறம் என்ன செய்யறது? தண்ணிய கொண்டு போய் மாத்தணும். எங்க என்ன இந்த தண்ணி என்ன செய்வீங்க? செடிக்கு போய் அப்படியே ஊத்திட்டு, சில பேர் அங்க கூட ஊத்த மாட்டாங்க, கொண்டு போய் சிங்கிள் அழகா ஊத்திட்டு அடுத்தது தொடர்ந்து திருப்பியும் தண்ணி பிடிக்கும். எங்க டேப் வாட்டர்ல நம்மளுடைய பைப்ல தண்ணி குடிச்சிட்டு சாமி வச்சாச்சு தண்ணி. அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு சாமிக்கு தண்ணி வச்சு தண்ணி வச்சாச்சு. அப்புறம் விளக்கு கொடுத்துட்டு வந்துடும். எதுக்காக நாம இந்த தண்ணியும் வைக்கிறோம் அப்படின்னு என்னைக்காவது கேட்டிருக்குமா? சரி, இன்னைக்கு நான் முதல்ல தண்ணி எதுக்காக வைக்கிறாங்கன்னு விளக்கணும்னா இன்னைக்கு ரொம்ப நேரம் போக வந்துருவாங்க அடுத்ததுக்குள்ள. நான் அதுக்குள்ள இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். நீங்க அடுத்த வாரம் இது ஏன் தண்ணி வைக்கிறோம் அப்படின்றத நான் போன முறை சொல்லியிருக்கேன். ஆனா அந்த காரணங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த தண்ணியை ஊத்துறதுக்காக நம்ம வைக்கிறோம். சாமிக்கு வந்து தண்ணியை போய் வச்சுட்டு சாமி குடிச்சுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு காமி குடிச்சிட்டு வர்றதுக்கு இல்ல. முதல்ல இது உள்ளுக்கு இந்த தண்ணி வைக்கிறோம்னா என்னுடைய உடம்பு, இந்த உடம்பு இருக்குல்ல, இந்த உடம்பு இருக்குல்ல, ஐயா இவர் நீங்க வாங்க சீக்கிரம் பண்ணியாச்சு. அப்படியாங்கய்யா, இந்த தண்ணியை பத்தி அவ்வளவு நேரம் பேசலாம். தண்ணினா என்ன தெரியுங்களா? இவருடைய உடம்பு எல்லாம் பாக்குறீங்க, கையை காட்டுங்க, நல்ல பலமா இருக்கு, எலும்பு இருக்கு. இவருடைய உடம்பு பாக்குற எலும்புகள் எல்லாம் இருக்கு. ஆனா நல்லா பாருங்க, ரொம்ப ஆச்சரியமான விஷயம். 75% 75% இவருடைய உடம்பு தண்ணினால ஆனது. தண்ணி தான் இவரோட உடம்பு. மூளையில தண்ணி, கையிலலாம் தண்ணி, எலும்புல 35% 35% அவருக்கு உடம்புல தண்ணி. மூளையில பாத்தீங்க அப்படின்னா அவருடைய மூளை வந்து ஏறக்குறைய 81% வந்து தண்ணி. அவருடைய ஈரல்ல தண்ணி, அவருடைய இதயத்துல தண்ணி, எல்லாமே தண்ணி தான். ரத்தம் ஒட்டு மொத்தமா அவருடைய இயங்குது. சரியா? அப்போ முதல்ல நான் தண்ணியோடைய ஒரு வடிவம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சரியா? சரி, அங்க குழந்தைகள் வந்துட்டாங்க. சரி, இப்போ நாம கொஞ்ச நேரம் என்ன முடியல, கொஞ்சோண்டு இன்னும் ஒன்னே ஒண்ணு சொல்லு. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு நேரம் கிடையாது. ஓ சரி, நீங்க நேரம் முடியாது, இதை விளக்க முடியாது அப்படின்னு